எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கல. பட் அடுத்த மேட்ச் ராஜஸ்தானோட நல்லா ஆடுவோம் நினைக்கிறோம். கொஞ்சம் பிரஷரோட ஆடின மாதிரி இருந்தது. மொமெண்டம் செட் ஆகல. பாத்துக்கலாம். ஓகே, அவங்க நாள் என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சுமாரா இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் டீம் காம்பினேஷன்ல பிரச்சனை. ஒரு கொஞ்சம் அடுத்த மேட்ச் வருவோம் நாங்க. ரைவல்ரினால தான் வந்தேன். பட் சிஎஸ்கே தோத்தது ஓரளவுக்கு சார்னாலும் ஆர்சிபி விராட் கோலிக்காக தான் பார்த்தேன். இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் ஸ்லோவா தான் போனுச்சு. பட் பரவாயில்ல, மத்த எல்லாரும் அடிச்சாங்க. படிதர் நல்லா அடிச்சாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 18 ஃபார் த ரீசன். கப்பு நம்மளது தான் இந்த வாட்டி. கப்பு நம்மளது தான். அடுத்து பெங்களூர்ல ரெடியாக அடிக்குது. அவ்வளவுதான் ப்ரோ. கோலியோட நல்ல ஃபீல்டிங் எஃபெக்ட், கேப்டன்ஷிப், பண்டிதர் கூட நல்லா கேப்டன்ஷிப் கோஆடா பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஆல்வேஸ் விராட். 18 ஃபார் த ரீசன். முடியல. லாஸ்டா தோனி அடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது பார்த்தது இதுக்கப்புறம் அவர் வருவாரா வரமாட்டாது தெரியாது. கண்டிப்பா அவர் அடிச்சு தலைக்கு மேல ஒரு 6 அடிச்சாரு. அது போதும் எனக்கு. இல்ல ப்ரோ, ஸ்டார்டிங்ல இருந்து டிசப்பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிருக்கலாம். எதுக்கு பவுலிங் சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அது அவங்களோட டிசிஷன். ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களால ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் வின் பண்ண முடியும். அதுக்கப்புறம்லாம் ஈசலா கப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கோப்பை நமது. வந்ததுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸும் தலையால ஹாப்பி, ஆர்சிபி ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பி. நான் என்ன பண்றது, அடிக்கடி தோத்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம் வின் பண்றது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல, இன்னும் கண்டினியூ பண்ண வந்த மேட்ச். ஒன்றும் இல்லை, சென்னை டிட் நாட் பிளே வெல் ஆக்சுவலி. பவர் பிளேயர் லூஸ் பண்ணிட்டாங்க. They really bowled well in power play. We did not bowl well in the power play. We lost 3 wickets in power play. But second half, I think pitches turned a lot. அது ஒரு பெரிய மிஸ் ஃபேக்டர். எல்லாமே இதுவாயிடுச்சு. Hazelwood and Bhuvneshwar Kumar, they took the game from first 5 overs itself. The game is over. Good. I think we have to change the batting order. Batting only is a big problem for Chennai Super Kings. If they play with the same batting order, I think Rutraj should come opening the bat, and again Ravindra should open the bat. Again, 1 down, you have to bring some other good guy, and then 2 down, we have to give it to somebody else, Dubey or something. Otherwise, we cannot win at all. There is no chance. மேட்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல. பட் தலைக்காக வந்தோம். தலை எங்களுக்காக என்ன பண்ணி கொடுக்கணுமோ அது பண்ணி கொடுத்தாரு. பட் வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். அவர் வந்ததே லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் தானே. அவரால் அது என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணி கொடுத்தாரு. அட்லீஸ்ட் தலையை பார்த்த சந்தோஷம். அந்த லாஸ்ட் ஃபியூ சிக்ஸஸ் எங்களை கொஞ்சம் ஹீல் பண்ணிருக்கு. பட் நாங்கள் ஸ்ட்ராங்கா கம் பேக் கொடுப்போம். நான் சின்ன சுவாமில இருந்து இங்க வந்திருக்கோம் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க. டிசப்பாயிண்டட் தான். பட் சின்ன சுவாமில அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். தோத்து போச்சு. இட்ஸ் ஓகே. எப்போ சென்னை சிஎஸ்கே தான் பிடிக்கும். பட் இட் வாஸ் டுடே ஆர்சிபி's day. Everybody needs a moral booster இல்லையா? அது அவங்களுக்கு moral booster தான் ஆர்சிபிக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் லைன் ப்ரோ. சாம் கரன் லாஸ்ட் ஓவர் 18 ரன்ஸ் அதனால தான் போயிடுச்சு. தோனி 6க்காக பார்த்தோம் மேட்ச். ராகுல் இறங்கி அடிச்சாரு. ஒரு 2 6 2 4. மைனஸ்ல டீம் செலக்ஷன் தாங்க. ஹூடா தான் எது டீம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஹூடா, திரிபாதி அவங்க ஒரு பால் தான் சாப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சுனா கொஞ்சம் ஜெயிச்சிரலாம். பேசாம தோனி 2 டவுன் வந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன்சில எதுவும் மாற்றம் தேவையில்லை. கிரேக்கோ நல்லா தான் பண்றாரு. பட் என்னன்னா தோனி வந்து 2 டவுன் வரலாம். ஏன்னா நமக்கு மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. மிடில் ஆர்டர் கொஞ்சம் அடிச்சு ஆடினாங்கன்னா கொஞ்சம் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி 190 ஸ்கோர்லாம் வந்து கஷ்டம். இந்த மாதிரி மிடில் ஆர்டர் வச்சுட்டு விளையாடுறதுலாம் நம்ம அங்க போய் தான் அடிக்கணும். இப்போ நம்ம அடுத்த மேட்ச் அங்க போயிட்டு அவங்க ஹோம்ல போயிட்டு அடிக்க வேண்டியதுதான். 5 ஸ்டாரை தாண்டறதுக்கு ஈக்குவல் பண்றதுக்கு 5 வருஷம் ஆகும். 21 தாண்டறதுக்கு 5 வருஷம் ஆகும். அது மட்டும் ஆகல. 8 இருக்குல்ல, இந்த 8 கப்பு கூட விட்டுருங்க. அது மேட்ரு சப்ப மேட்ரு. 8 ஜெயிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். 8 ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வரட்டும் கப்பு கிப்பு. 5 அடிக்கிறடியில அடுத்த வருஷம் ஐபிஎல் டீமுக்கே வரக்கூடாது ஆர்சிபி. இங்க பாருங்க ப்ரோ, இவன் ஏதாவது ஸ்டார் இருக்கா? இவன் எந்த டீமுக்கு சப்போர்ட் கிடையாது. நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வந்தான் ப்ரோ. ஏதாவது ஸ்டார் இருக்கா? இல்ல டீம் ஓபன் பண்ணி நான் தான் இது பெரிய ஆளு டீம் சொல்றேன். புது டீம் நல்ல டீம். டைகர் வாரியர் டைகர் வாரியர்மா. சிஎஸ்கே தோனி சோ ஹாப்பி ஃபார் விராட். இந்த சீசன்ல விராட் கோலிக்காக. இந்த வருஷம் 18th சீசன் ஆர்சிபி தான். சோ ஹாப்பி. தோனியோட 6 பார்க்க முடிஞ்சதுல இன்னும் ஹாப்பி. நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டாங்க. தோனி வர அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவா விளையாடிட்டாங்க. அதனால மேட்ச் தோட்டாங்க. ரொம்ப கேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் இம்ப்ரூவ். விராட் கொஞ்சம் பொறுமையா ஆடினாரு. டீம் வந்து நல்லா பண்ணாங்க. பவுலிங் இந்த தடவை சூப்பரா போட்டாங்க. பவுலிங் இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு. இந்த ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் பவுலிங் தான் ஒழுங்கா பண்ணாங்க. ஃபீல்டிங்கும் பக்காவா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சிஎஸ்கே ஓட வெற்றி எதனால போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் அப்புறம் 3 கேட்ச் விட்டாங்க. அது ஒரு பெரிய பிளஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர்ல 30 ரன் தான். சால்ட் எப்பவுமே ரொம்ப ஸ்டாண்டர்டா கான்ஸ்டன்டா பண்றான். அதனால ஓப்பனிங் நல்லா இருக்கு ஆர்சிபி. கோலி இன்னைக்கு கொஞ்சம் கோலியோட ஒரு பேட் டே. பட் ஆர்சிபி டீம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு ஃபில் சால்ட் ஸ்டார்டிங்கே சூப்பரா பண்ணாரு. ஓப்பனிங் பவுலிங் ஹேசல்வுட் சூப்பரா பண்ணாரு. நல்லா போச்சு. கொஞ்சம் ஸ்லோ மேட்ச் ஆனா நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பவர் பிளேல அடிச்சிருக்கலாம். பவர் பிளேல அடிக்காம விட்டுறதான் ரீசன். தோனி முன்னாடி இறங்குறது பின்னாடி இறங்குறது. தோனி வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு எல்லா பாலுமே 6 4 அடிக்கலையே. கிடைச்ச பால் மட்டும் தான் அடிச்சது. ஸோ தோனி முன்னாடியே வர்றதுக்கு லைக் நல்ல பேட்ஸ்மேன் வந்துட்டு உள்ள எடுத்து போட்டு ஆடினா இன்னும் பெட்டரா இருக்கும்.
அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய ரொம்ப வருஷம் கழிச்சு எப்படி பாக்குறீங்க? நான் அப்படியே தான் உட்காந்து பார்த்த ஸ்டேடியத்துல பரவாயில்ல, ஓகே தான். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹிஸ்டரி மேக் பண்ணிருக்காங்க, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம். நல்ல மேட்ச், எல்லாருமே சூப்பரா ஆடுறாங்க. சிஎஸ்கே ஆடுறாங்க, நல்லா ஆடுவாங்க. ரெண்டு டீமே சூப்பரா ஆடுற டீம். சூப்பரா சிஎஸ்கே தான் ப்ரோ ஜெயிக்கும். சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே இசாலா கப் நம்தே. லவ் யூ விராட் கோலி ஃப்ரம் அவர் ஹார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ப்ரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. தோனி பார்த்தாச்சு, தோனி பேட்டிங் பார்த்தா 2 6 அடிச்சாரு. விராட் பார்த்தாச்சு, ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் பார்த்தாச்சு. ஓவரால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ ரெண்டு டீம்ல இருந்து. வரலாம் ப்ரோ. ரச்சினுக்கு சப்போர்ட்டா ருத்ராஜ் ஓப்பனிங் வந்தாருன்னா நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணும். ரச்சின் ஒரு இடத்துல நிக்கிறாரு ப்ரோ, அந்த சப்போர்ட்டிங் வந்து யாரும் இல்ல ப்ரோ ஆப்போனன்ட்ல. திருப்பி ருத்ராஜ் வந்து ஓப்பனிங் வந்தாதான் அது செட் ஆகும். திருப்பதி 1 down இறக்கி பார்க்கலாம். அது கொஞ்சம் காம்பினேஷன் ட்ரை ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ருத்ராஜ் இதனால சிஎஸ்கே ஓப்பனிங் நல்லா பண்ணிருக்காரு. அது உனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ரச்சினும் ருத்ராஜ் வந்து கண்டிப்பா நல்லா பவர் பிளேல ஸ்கோர் வரும் ப்ரோ. நாம பவர் பிளேல ஒரு விக்கெட் லூஸ் பண்றாங்க, அது கொஞ்சம் இது பண்ணா நல்லா